இதான் நீ வர நேரமா 2 கன்னி பொண்ணுங்க வீட்டுல இருக்கோம்ல. குட் ஜோக் பாட்டி. இதோ பாருங்க ரஞ்சன், ஏற்கனவே ராத்திரி நேரம் தனியா இருக்க வர எங்களுக்கு பயமா இருக்கு. அதான் நான் வந்துட்டேன்ல. அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. இவனுடைய அயோக்கியத்தனம் ஆல் இந்தியா பிரசித்தம். உன்னை ரொம்ப நல்லவன் நியாயஸ்தன் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ அம்மா தாயே, என்னமோ தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு. கமலேஷ் நீங்க சொல்லுங்க. ஸ்னேகா, வள்ளிய வழிக்கு கொண்டு வர நம்ம பயன்படுத்துற பலன் போதாது. நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அந்த ஏரியாவோட மாதர் சங்க தலைவி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஓ வெரி குட். அப்போ அந்த மாதர் சங்க தலைவி போலீஸ்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம அந்த வள்ளி வீட்டுக்கு போலாம். அங்க அந்த ரேணுவை வர சொல்லி அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். போலீஸே வேணான்னு சொன்ன? இப்ப வேற வழி இல்ல போல இருக்கே. போலீஸ் எல்லாம் வேணாண்டி, அப்புறம் உன்னை பத்தி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லுவா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லமா. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா எனக்கு உதவி பண்றவங்க கஷ்டப்படுறதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். கமலேஷ் வாங்க நம்ம போலாம். ஸ்னேகா, சாப்பாடு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம். கமலேஷ் வாங்க. வர மாமி. சோபா, சோபா, இந்தா அங்க போய் விரிச்சு படுத்துக்கோப்போ. பாட்டி, இன்னைக்கு நைட்டாவது அம்மா வந்துடுவாங்களா? அதான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கான்னு சொன்னேன்ல, அந்த அருணாச்சலேஸ்வரரை ஒரு வழி பண்ணிட்டு காலையில தான் வருவா. பாட்டி, ஒருவேளை அம்மா வந்திருப்பாங்களோ? ஏதாவது ஆவியா இருக்க போகுது, பார்த்து தர. யாரா இருக்கும்? நீங்களா? நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? பக்கமா போனேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உள்ளர யார் இருக்கிறாங்க? பாட்டி, ஆண்டி, இதோ இங்கதான் இருக்கிறாங்க. ஹாய் பாட்டி. ஏன்பா, இதான் நீ வர நேரமா 2 கன்னி பொண்ணுங்க வீட்டுல இருக்கோம்ல. குட் ஜோக் பாட்டி. இதோ பாருங்க ரஞ்சன், ஏற்கனவே ராத்திரி நேரம் தனியா இருக்க வர எங்களுக்கு பயமா இருக்கு. அதான் நான் வந்துட்டேன்ல. அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. அது சரி, அம்மா இல்லையா? அம்மா கிரிவலம் போயிருக்காங்க. அப்ப ராத்திரி நான் இங்கே தங்கிடுறேன். எதுக்கு? ஷோபாவுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் காப்பாத்துவேன்ல. அது சரி. அப்ப உங்ககிட்ட இருந்து ஷோபாவை யாரு காப்பாத்துறது? இதோ பாருங்க ரஞ்சன், முதல்ல நீங்க கிளம்புங்க, அதான் நல்லா இருக்கும். ஷோபா, இந்த நைட்டில நீ எப்படி இருக்கிற தெரியுமா? நைட்டி போட்ட நைட்டிங்கேல் மாதிரி இருக்கிற. நீ கூட பேண்ட் பட்ட பிசாசு மாதிரி தான் இருக்கிற. இந்த வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சூடா ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்களேன். ஷோபா, அடுப்புல விறகு கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை கொண்டு வந்து கொடு. நான் அது கேட்கல பாட்டி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். ஏண்டா, இது என்ன டிரைவின் ஹோட்டலா? எங்களை பார்த்தா சர்வர் மாதிரியா தோணுது? வர வழியிலேயே சாப்பிட்டு வராம இங்க வந்து ஆர்டர் போடுற. பாட்டி, பேசாம உள்ளர போறியா? எங்களை தனியா சந்தோஷமா இருக்க விட மாட்டியா? தனியாவா? நீ தனியா தான் இருக்க போற மாமியார் வீட்டுல. பாட்டி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ரஞ்சன், விட்டா பாட்டி இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க. ஷோபா, இந்த தனிமை நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்காது. உண்மையில நான் வச்சுக்கிற காதலை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே தரமாட்டியா? உன்னை பார்க்கும்போது எனக்கு கவிதையா கொட்டுது, அது சொல்ல வரும்போது வார்த்தை வந்து முட்டுது. இந்த டைலாக் எல்லாம் குணா படத்துல கமலஹாசன் சொல்லிட்டான், நாங்க கேட்டுட்டோம். நீ கிளம்பு கிளம்பு. அப்படி இல்லைன்னா நான் ஒரு கவிதை சொல்றேன் கேளு. மேல இருந்து கீழே வந்தா அருவி, கீழே இருந்து மேல போனா குருவி. ஐயோ பாட்டி, உனக்கு பெரிய கும்பிடு, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். ஷோபா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய் ஷோபா, டேக் கேர். டேய், எல்லாரும் இங்கே வாங்கடா. உங்களுக்கெல்லாம் வேலை முடிஞ்சு, நீங்கள்லாம் கிளம்புங்க. சத்யா, நீ மட்டும் இங்கே இரு. ஏன்னு? அது நம்ம கேரேஜில் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்குறல்ல, அதான் உனக்கு போனஸ் கொடுக்கலான்னு. அண்ணா, எங்களுக்கெல்லாம் போனஸ் கிடையாதா? டேய், இது சத்யா ஸ்பெஷல்ரா, உங்களுக்கெல்லாம் அப்புறம் தரேன். கிளம்புங்க கிளம்புங்க. சத்யா வாங்க.
சத்யா வாங்க சத்யா உட்காருங்க. என்னண்ணே இவ்வளோ ஸ்பெஷலாக எனக்கு என்னென்ன தர போறீங்க? ம் ஸ்பெஷல் தான். அண்ணே அடிக்காதீங்கண்ணா அண்ணே. நான் சொன்ன கேளுங்கண்ணே. எதுக்குண்ணே அடிக்கிறீங்க? அண்ணே சொல்லுங்கண்ணே. ஐயோ ஆ ஏண்டா, நாயே இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரஞ்சன் போய் போட்டு கொடுக்குறியா? துட்டை என்கிட்ட வாங்கிட்டு உன் பிட்டு அவன்கிட்ட ஓட்டுறேன். நாசம் பண்ணிடுவேன் ராஸ்கல். அண்ணே விட்டுருங்கண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேண்ணே. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேண்ணே. மன்னிச்சிருங்கண்ணே. எப்படா நம்புறது? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேண்ணே. இங்க பாருடா, ரஞ்சன் ஒரு அயோக்கியன், பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்தவன். அவன் மேல நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஐயோ போலீஸா? அவன் மாட்டினா நீயும் மாட்டுவ தெரியுமா? ஐயோ வேண்டாண்ணே, என்ன காப்பாத்துங்கண்ணே. இங்க பாரு, இது வரைக்கும் பாவத்துக்கு உடந்தையா இருந்த, இனிமேல் பரிகாரத்துக்கு உடந்தையாரு. சத்தியமா செய்யறேண்ணே. இனிமேல் ரஞ்சனை பார்க்கவே மாட்டேண்ணே. அவசரப்படாத, ரஞ்சனை நீ பார்க்கணும். அவன் அருணாவோட அப்பாவை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். அது எங்கங்கிறது நீ தான் கண்டுபிடிக்கணும். அது உன்னோட பொறுப்புடா. சரிண்ணே. அந்த வீட்டுக்கு மாப்பிளாக போறோம் நானு. ராத்திரி நேரத்துல போக உரிமை இல்லையா? ஷோபாவை ராத்திரில பார்க்க கூடாதான். 1008 கேள்வி, விசாரணை, கேலி பேச்சு. யாரு? அந்த வீட்டுல இருக்குது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன ஒரு கேள்வி. அது எக்ஸாமினர் மாதிரி 1008 கேள்வி கேக்குது. கவிதை பாடுறவன் வேற பயமுறுத்துது. ஷோபா முகத்துல கூட வழக்கமா இருக்கிற சந்தோஷமோ சிரிப்போ உற்சாகமோ இல்ல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஷோபா என் திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாலோ, நான் கோடீஸ்வரன் இல்ல கார் புரோக்கர்னு தெரிஞ்சு போச்சோ? அவளுக்கு எப்படிடா தெரியும்? உன் பொண்டாட்டி மீனா சொல்லி அவன் நம்பல. இல்லையே, நடுவில் அந்த பாட்டி ஒரு டைலாக் விட்டுச்சே, இனிமே நீ தனியா தான் இருக்கணும் மாமியார் வீட்டுல அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். வணக்கம் சார். என்னடா திடீர்னு? ஏன் டல்லா இருக்க? மனசு சரியில்லை சார். மனசுக்கு என்ன? தமிழ் இப்போலாம் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாரு சார். நம்ம கனெக்ஷன் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எப்படிடா தெரியும்? யார் சொல்லிருப்பா? அருணா இப்பெல்லாம் நம்ம கேரேஜ் பக்கம் அடிக்கடி வருது. தமிழ் நம்பியை மடக்கிட்டான்னு நினைக்கிறேன். அந்த அருணா பலே கில்லாடி. கவலைப்படாத, அவங்க அப்பா அதான் அந்த சொட்டத்தலையன். அவன் என் கஸ்டடியில் இருக்கிற வரையும் அவன் என்கிட்ட வாலாட்ட முடியாது. அவளை அவ்வளோ சுலபமா நினைக்காதீங்க சார். அவள் உங்களை கூட ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணுவா. இந்நேரம் அவங்க அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருப்பா. என்னடா சொல்ற? நோ நெவர். அப்படிலாம் கேர்லெஸ்ஸாக பேசாதீங்க சார். தமிழும் அருணாவும் உங்களை மடக்கிறதுக்கு ஏதோ ரகசிய திட்டம் போடுற மாதிரி தெரியுது. அவங்க அப்பா இருக்கிற இடத்த கூட நீங்க உடனே மாத்தி ஆகணும், இல்லைன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. நோ நோ ரஞ்சன், இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரே இடத்துல செய்யக்கூடாது. அவன் சொல்றதுதான் கரெக்ட். எப்படிடா? நாளைக்கு மறுநாள் கல்யாணம், 1008 வேலை இருக்கு. அந்த ஆளை லாஸ்ட் மினிட்ல எங்க மாத்துறது? எனக்கு நேரமே இல்லையே. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வேலை எங்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படின்ற நம்பிக்கை இருந்தா அந்த வேலை எங்கிட்ட கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஏய் இரு. அப்ப நீ ஒரு வேலை செய். யாரு அது கதவு எப்படி தட்டுறது? தெரியலையம்மா, வாங்க பாப்போம். நீங்க? அம்மா, இவங்க நம்ம ஏரியா ஸ்டேஷன் எஸ்ஐ, பேர் ஜெயராணி. மிஸ்டர் செந்தில், உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். மேடம். நீயா? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இந்த ஏரியாவோட மாதர் சங்க தலைவியும் கூடவே கூட்டின்னு வந்திருக்கேன். மிஸ்ஸஸ் மல்லிகா ராஜ்குமார், ப்ளீஸ் உள்ள வாங்க. வாங்க போங்க மேடம். என்ன எல்லாரும் திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மேடம், உங்க மருமக எங்க? ஏன் எது கேக்குறீங்க? ஏ ஸ்னேகா, என்ன இது டிராமா? மேடம், உங்க மேலேயும் உங்க மகன் மேலேயும் நிறைய புகார்கள் வந்திருக்கு. அதை விசாரிக்க தான் வந்திருக்கோம். பேப்பர்ல வர துண்டு செய்தி எல்லாம் இல்ல மேடம், ஸ்னேகா நேர்லயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏமா, மாமியாரா இருந்தாலும் நீங்களும் ஒரு பொம்பளை தானே? மருமகளை இப்படி கொடுமைப்படுத்தலாமா? தனி ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருந்தீங்களாமே,
3 நாளா சாப்பாடு தரலையாமே? இல்ல அதெல்லாம் பொய். ஆம்பளைங்க கிட்ட சம உரிமை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துறாங்களேன்னு ஆம்பளைங்களை திட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களே இப்படி. எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க. டேய் கிளம்பலாமா? இருங்க மேடம். ஏன் மிஸ்டர் செந்தில், ஊர்ல பெரிய மனுஷன், பெரிய குடும்பம், கௌரவமான குடும்பம் உங்களோடது. பொண்டாட்டிய பெல்ட்டால அடிக்கிறீங்களா? நெருப்பு வச்சு சுடுறீங்களா? இப்படி எல்லாம் உங்க மேல கம்ப்ளைண்ட் வருது. இல்ல எல்லாமே சுத்த போய். அப்ப நிரூபிங்க. ரேணுவை கூப்பிடுறீங்களா? அவ உள்ள வேலையா இருக்கா, இப்ப பார்க்க முடியாது. வேலையா இருக்காளா இல்ல அடிச்சு கொன்னுட்டீங்களா? எந்த ரூம்ல அவளை பூட்டி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இது பாருங்க மேடம், நாங்க ஒன்றும் அவங்க பூட்டிலாம் வைக்கல. இவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. அப்ப கூப்பிடுங்க. ஏன் பயப்படுறீங்க? கூப்பிடுங்க அவங்கள. ரேணு, அம்மாடி ரேணு, விருந்தாளிங்கெல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் வந்துட்டு போமா. எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. அம்மாடி விருந்தாளிங்கெல்லாம் வந்திருக்காங்க, டீ எடுத்துட்டு வர சொல்லலான்னு நானே நினைச்சேன். பரவாயில்ல, நீ எடுத்துட்டு வந்துட்ட. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே நீ செஞ்சிடுற. மருமகன்னா என் மருமக தான். எல்லாருக்கும் டீ கொடுமா. வணக்கம். நீதான் ரேணுவா? ஆமா. உன்னை ரூம்ல வச்சு அடைச்சி உன் மாமியார் கொடுமைப்படுத்துறதா கேள்விப்பட்டமே. ஐயோ, யார் சொன்னாங்க? இதெல்லாம் போய். எங்க குடும்ப சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம சில பேர் குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு என் அத்தை தான் தெய்வம். என் மேல ஒரு துரும்பு பட்டா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் பெல்ட்டால அடிக்கிறதாவும் நெருப்பால சுடுறதாவும் நாங்க கேள்விப்பட்டோம். சேச்சே, அவர் ரொம்ப அன்பானவர். இந்த செயினை பாருங்க, அவர் நேத்திக்கு எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. ஏய் ரேணு, இங்க வா. வாங்க. இது பாரு, என்னைய பாரு, என் கண்ணிய பாரு. உன் புருஷனும் உன் மாமியாரும் உன்னை ரூம்ல அடைச்சு வைக்கல, உன்னை அடிச்சு உதைச்சு கொடுமைப்படுத்தல. யார் சொன்னா? ஐயோ, நீ தான் சொல்லணும். இங்க பாரு, நான் தகுந்த பாதுகாப்போட தான் வந்திருக்கேன். நீ நடிக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியாது ரேணு. நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு, இவங்கள பாரு. இவங்க இந்த ஏரியாவோட மாதர் சங்க தலைவி, இவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டா தான் வந்திருக்காங்க. நீ ஒரே ஒரு வார்த்தை உண்மை பேசினா போறோம். இவங்கள நம்ம ஜெயில தள்ளிடல ரேணு. அதுக்கப்புறம் மேல கை வைக்கவே இவங்க பயப்படுவாங்க. சாரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன மேடம், பாருங்க மேடம், எவ்வளவு பெரிய காயம்னு பாருங்க. இது எப்படிமா ஆச்சு? அடுப்படியில் வேலை செய்யும்போது நெருப்பு பட்டுருச்சு. நான் சொல்றது நிஜம். என்னை யாரும் கொடுமைப்படுத்தல. என் அத்தை எனக்கு தெய்வம், என் புருஷன் எனக்கு உயிர். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அம்மாடி, நீ உள்ள போமா. போ. இல்ல இன்ஸ்பெக்டர், இது பொண்ணு நடிக்கிறா இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் நம்பாதீங்க, அவ பயப்படுறது தெரியாது. ஷட் அப். இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல. அனாவசியமா ஒரு கௌரவமான குடும்பத்தை நீங்க கேவலப்படுத்தாதீங்க. அதெல்லாம் இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க இவங்களை விசாரிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். சாரிமா, இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் வந்துட்டேன். இவங்க பழைய குடும்ப பகையை தீர்த்துக்க இப்படி நடந்துக்கிட்டாங்க போல இருக்கு. ஐயோ, என்ன மேடம் நீங்களும் இப்படி பேசுறீங்க? மேடம், ஸ்னேகா ஏன் எங்க மேல போய் புகார் கொடுத்துருக்கா தெரியுமா? இவ ஒரு நடத்த கட்டவ. எங்க அப்பா வளர்ச்சி போட பார்த்தா எங்க குடும்ப சொத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கா. நாங்க அதுக்காக அவளை கண்டிச்சோம். அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்றா. புரியுது சார், ஐ எம் சாரி. இனிமே இப்படி தவறுகள் நடக்காது. நாங்க இனிமே ஸ்னேகாவுக்கு துணையா இருக்க மாட்டோம். நான் கிளம்புறேமா. மேடம் மேடம் ப்ளீஸ் போகாதீங்க மேடம். இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஜாக்கிரதையா இருங்க. வரேன் மேடம். வரேன் சார். எங்களெல்லாம் இழிச்ச வாய் நினைச்சிட்டியா? பத்திரிகை நியூஸை பார்த்த உடனே இந்த மாதிரி தில்லுமுள்ளி ஏதாவது பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும்டி. அதுக்கு தான் அதுக்கு முன்னாடியே நாங்க உஷாராயிட்டோம். டேய், இன்னும் என்னடி இங்க நின்னுட்டு? போடி போடி வெல்ல. எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த ஸ்னேகா போலீஸ் மகளிர் சங்கம் எல்லாம் கூட்டிட்டு வந்து பெரிய ரகலைய பண்ணாலாமே. ஆமா ஆமா, எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு தான் ஒரு பெரிய புரட்சி பொண்ணுன்ட்டு காட்டலான்னு முயற்சி பண்ணேன். நல்லா மூக்கு உடச்சு அமிச்சிட்டோம். குட், வெரி குட். என்ன வெரி குட்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அப்பாவே ஸ்னேகா வீட்ல இருந்து பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதெல்லாம் என்ன ஆச்சு? ச்சே, எங்க அப்பா ஒரு சரியான அரக்கு இருக்க.
பாதி சொத்து அந்த ஸ்னேகா குழந்தை பேர்ல எழுதி வச்சுட்டு மொத்த சொத்துக்கு அந்த ஸ்னேகா கார்டியனை போட்டாரு. கழுத கெட்டா குட்டிச்சவருன்றது சரியா போச்சு. அதனால என்ன இப்போ உன் அப்பாவை மறுபடியும் உன் பக்கம் எழுத்துக்க, சொத்தை மறுபடியும் உன் பேர்லயே மாத்தி எழுதிடலாம்ல. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இத பாரு, எங்களால ஸ்னேகாவுக்கு ஆபத்து ஏற்பட்டா அதுல உன் அப்பாவும் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் நீ எங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. செத்து தொலைட்டோன்ற அந்தால நான் ஏன் காப்பாத்தணும்? அந்தாலும் அந்த ஸ்னேகாவுடைய சாகட்டும். இத பாரு, எதுக்கு தலைய சுத்தி மூக்க தொடுற? உன்கிட்ட பாசங்கிற பெரிய ஆயுதம் இருக்கு, அமனிஷியா பேஷண்ட்ங்கிற அனுதாபம் இருக்கு. இதெல்லாத்தையும் விட பெரிய ஏவுகணை பேரப்பிள்ளை பாசம். அதான் உன் புள்ள ஜீவா இருக்கான்ல, இவ்வளவு போதாதா உன் அப்பாவை ஸ்னேகா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு? பல முயற்சிகள் பண்ணியாச்சு, ஆனா எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சது. ஸ்னேகாவோட சேர்த்து அந்த ஆளையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் போலீஸ் வரும், நீ தான் பிரைம் சஸ்பெக்டா இருப்ப, உன் மேல தான் எல்லா சந்தேகமும் விழும். பரவாயில்லையா? ஏன் மேல இப்படி? ஆமா, அவரோட சொத்து கிடைக்காம நஷ்டப்பட்டாள் நீதானே. போலீஸ் அந்த கண்ணோட்டத்துல தானே பாக்கும். அப்புறம் உன்னை புடிச்சு அடி அடின்னு அடிக்கும். அந்த அடி தாங்க முடியாம எங்களை மாட்டி விட்டுருவ. இதெல்லாம் தேவைதானா? இது பாரு மகேஷ், உன் அப்பா இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. அவரை நாசுக்காதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதனால அவரை எச்சரிக்கை பண்ணி தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துரு. நீ நல்லவனா நடி, அவர் நம்புவாரு. ஆனா இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கணும். எங்களாலாம் ரொம்ப பொறுமையா இருக்க முடியாது, புரியுதா? முயற்சி பண்றேன். செந்தில், கடைக்கு போகணும்னு சொன்னியே, போலாமா? போலாம். ஏமா, உனக்கு இந்த அவமானம் தேவையா? நன்னா கேளுங்க, நான் அப்பவே சொன்ன வேண்டான்னு. தாய் பேச்ச கேட்காம தட்டின்னு போனா இப்படிதான் தலை குனிய வேண்டியிருக்கும். அம்மா போருமா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாதர் சங்கம் போலீஸ் அது இதுன்னு கலேபரம் பண்ணியம்மா. என்ன ஆச்சு? நம்ம மூக்கு உடைஞ்சதுதான் மிச்சம். கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்திருக்கலாம். அதோ அங்க ஒருத்தர் இருக்கார், அதி புத்திசாலி, அவருக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. அம்மா, என்ன நீ ஒவ்வொருத்தரையா போட்டு கொடுத்துட்டே இருக்க? இங்க பாருங்க மாமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கமலேஷ் பாவம், அவர் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன தப்பு இல்ல? அவன் ஒரு பத்திரிக்கைக்காரன். இதெல்லாம் யோசிச்சு செயல்பட்டு வேண்டாமா? ரேணுவா அந்த அம்மாவும் அவ புருஷனும் மிரட்டி வச்சிருந்தாங்க. பத்திரிக்கையில நியூஸ் வந்ததும் அவங்க உஷாராயிட்டாங்க. ஆமா, ரேணு பேசும்போது கூட அவ கண்ணுல ஏதோ பயம் தெரிஞ்சது. அவ ஒரு தடவை கூட என்ன நேருக்கு நேரா பார்த்து பேசவே இல்லை தெரியுமா? நம்ம எதிரி எப்பவும் புத்திசாலியா இருப்பான்னு நினைக்கணுமா? அந்த ஈஸ்வரன் இவளை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கார். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் ஈஸ்வரன் சார் போய் சொல்லுவாரா? ஆமா, உள்நாட்டு கலவரத்தையே இவளால சமாளிக்க முடியலையா? இந்த லட்சணத்துல கத்தி எடுத்துட்டு பக்கத்து நாட்டு சண்டைக்கு போறாளாம். உருப்பிடுவியா? அம்மா, அந்த ரேணு என் உயிரை பல தடவை காப்பாத்திருக்கான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எந்த காரணமா இருந்தாலும் சரிம்மா, அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. மாதர் சங்கம் போலீஸ்னு போனதுனால அவங்களும் அடக்கி வாசிப்பாங்க. ரேணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. இல்ல மாமா, எனக்கு இப்ப வேற ஒரு ஐடியா தோன்றுது. ஸ்னேகா, இப்ப எதுவும் வேண்டாம். ரேணுகாக்கு தற்சமயம் இப்ப எந்தவித பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையான புகையை நம்ம கிளப்பி விட்டுருக்கோம், அதுவே போதும். சரி. பெத்தவளை தவிர வேற யார் சொன்னாலும் கேட்பேன் என் பொண்ணு. நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. போ, அம்மாவை போய் சமாதானப்படுத்து. ரேணுகா, வெளியில வா. இன்னையோட உன் ஜெயில் தண்டனை முடிஞ்சு போச்சு. அம்மா, நீ எடுத்த முடிவு சரியில்லைம்மா. இவளை பூட்டி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. இல்ல செந்தில், எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. இவளை சுதந்திரமா விடுவோம், இவ நம்மள மீறி என்ன பண்ணிடுவா? ஏய், வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது, புரியுதா? ரேணு, ரேணு, போலீஸ் வந்துதா? மாதர் சங்கம் வந்தாங்களா? ஸ்னேகா வந்தாளா? அதான் நான் பார்த்தேன். டேய், நீ வாய மூடுற ராஸ்கல். ரேணு,
உனக்கு ஒன்றும் ஆகலையே. வேலைக்காரன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஏமா இவங்களை போலீஸ்ல மாட்டி விட வேண்டியதானே? ஏன் காப்பாத்துன? யோ, அவ எங்களை காப்பாத்தல, உன்னை காப்பாத்திருக்கா, புரியுதா? எங்களை காட்டி கொடுத்தா உன்னை போட்டு தள்ளுறோம்னு சொன்னோம். அதான் பாயிண்டா. முட்டாளாமா நீ? இந்த நரக வேதனை உனக்கு இன்னும் எத்தனை நாள் தொடரணும்? இது என்ன குடும்பமா? என் பொண்டாட்டி என் புள்ள 2 பேரும் என்ன கொன்னுடுவோன்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இங்க இருந்தோ வந்தவ நீ, உனக்கேமா இவ்வளவு கரிசனம்? என்ன காப்பாத்துற நீ ஏமா துடிக்கிற? நீ உன்னை காப்பாத்திக்க வேண்டியதானேமா? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியேம்மா. இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த குடும்பத்து மருமக. இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டியது என் கடமை. ஹார்ட்டை டச் பண்ணிட்டமா. லவ் யூ. தப்பு பண்ணிட்டமா. இவங்களை நீ போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கணும். நான் செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த காரியத்தை நீ செஞ்சிருக்கணும். இப்ப மட்டும் என்ன, கதவை திறந்து விடுறோம், வெளியே ஓட சொல்லு. அடுத்த நிமிஷம் என் தாலி அருந்து விழும், உன் தலையும் கீழே விழும். ஜாக்கிரதை. மாமா, நீங்க எந்த பிரச்சனையும் வளர்க்க வேண்டாம். இப்படியே விட்டுடுங்க. இல்லம்மா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் இதை நான் விட போறதில்லை. நமக்கு நேரம் அதிகம் இல்லை. எப்படியாச்சும் ரஞ்சனுக்கு எதிரான ஆதாரங்களை எல்லாம் நம்ம சீக்கிரமே கலெக்ட் பண்ணி ஆகணும். ஆமா அருணா, அன்னைக்கு தற்செயலா தமிழ் நம்பி கேரேஜில் ஒர்க் பண்ற சத்யாவை நான் ரஞ்சன் கூட பேசுறத பார்த்தேன். அந்த சத்யா மூலமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ரஞ்சனுக்கு தெரிய வருது. தமிழ் நம்பிக்கை அந்த ஆள் மேல சமக்கவும் இந்நேரத்துக்கு அந்த லீக்கேஜை க்ளோஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். குட். மீனா, ஷோபாவும் தமிழும் நம்ம பக்கம் வந்தது நமக்கு மிகப்பெரிய பலம். இவங்க 2 பேரை வச்சே நம்ம ரஞ்சனை மடக்கிடலாம். கஷ்டம். என் புருஷன் ஜில்லா ஜித்தன். அவனை மடக்கி போட இந்த ஆதாரம் எல்லாம் பத்தாது, இன்னும் வேணும். ஆமா, அந்த போட்டோ ஸ்டுடியோ பையன், அந்த அபார்ஷன் பண்ண நர்ஸ், இவங்களெல்லாம் அந்த ரஞ்சன் பணம் கொடுத்து மயக்கிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மறுபடியும் அவங்க கிட்ட போவோம், அவங்க வாயாலே உண்மையை வர வைக்கிறோம். அதான் எவ்வளவோ முயற்சி பண்ணமே, முடியலையே. அப்ப செஞ்ச முயற்சி குருட்டுத்தனமான முயற்சி. இப்ப எடுக்க போற முயற்சி ஆதாரபூர்வமானது, தெளிவானது. அந்த சாட்சிகள் கண்டிப்பா மடங்குவாங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்கள மடக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. 1, பணம். அதை பத்தி பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருக்கு. நான் செலவு பண்ண தயார். 2வது, அவள பெண்ணின் கண்ணீர். பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க மனிதாபிமானத்தை வேலை செய்ய வைப்போம். நான் எங்க வேணாலும் வந்து அழுவேன். எனக்கு என் புருஷன் கிடைச்சா போதும். இந்த 2 விஷயத்துக்கும் அவங்க மசியலைனா இருக்கவே இருக்கே போலீஸ். துணிச்சு இறங்குவோம், நம்ம ஜெயிப்போம். என் புருஷனை சீக்கிரமா காப்பாத்துங்கம்மா. எத்தனை நாளைக்கு தான் திட்டம் மட்டுமே போட்டுக்கிட்டு இருப்பீங்க? அம்மா, தமிழ் நம்பி ஏற்கனவே அந்த வேலையில இறங்கிட்டாரு. நீ அப்பாவை காப்பாத்தியாச்சுன்னே வச்சுக்கோ, சரியா? நாங்க சாட்சிகளை சந்திக்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். என்ன முதலாளி? ஏண்டா, உனக்கு முதலாளி மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்குதாடா? ஏன் முதலாளி இப்படி கேக்குறீங்க? நான் மத்தியானம் சாப்பிடல, பசிக்குமே, ஏதாவது டிஃபன் வாங்கி தருவோன்னு தோணுச்சா? நீங்க சாப்பிடலன்னு நானும் சாப்பிடல முதலாளி. நிஜமாவா? சத்தியமா முதலாளி. அப்போ ஒண்ணு பண்ணு, இந்தா கொடுங்க. நீ போய் உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடு. சரிங்க முதலாளி. எனக்கு காரப்பணிகாரம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சரிங்க. அதை எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வந்துரு. ஹோட்டல் திருநெல்வேலியில ரொம்ப நல்லா இருக்கு முதலாளி. அங்க போய் வந்துட்டுங்களா? உடனே செய். போ 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 போ. அப்பா நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா இருந்தேன்டா. இனிமே எனக்கு சுகர் ஏறிடும், பிபி ஏறிடும், டென்ஷன் வந்துடும், தலைவலியும் வந்துடும், நெஞ்சி வலியில போய் நிற்கும்னு நினைக்கிறேன். அப்பா, ஏன்பா என்னை இப்படி வெறுக்கிறீங்க? அப்படி நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன்? எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணியிருக்கேன். இனிமேலும் நான் அப்படிதான் வாழ்வேன். உங்க சந்தோஷம் தான்ப்பா ஏன் சந்தோஷம். என்னடா திடீர்னு பாசமழை பொழியிற? அப்பா, எப்பவுமே நான் உங்க புள்ளப்பா.
கிரானைட் ராஜசேகரோட மகன் சொல்லிக்க தான் நான் பெருமைப்படுறேன். அன்னைக்கு ஆபீஸுக்கு குண்டு வச்ச, இன்னைக்கு எனக்கே குண்டு வைக்க வந்துட்டியா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? ஏன்பா என்னோட உண்மையான அன்பை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? டாய் டாய் டாய், உன் பாஷை எனக்கு நல்லா புரியும்டா. நீ என்ன கட்டி பிடிச்சின்னா அடுத்து நீ கத்தியை எடுத்து குத்த போறன்னு அர்த்தம். ஐயோ, யூதாஸ் இயேசுநாதரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் பாரு, அந்த மாதிரி. இயேசுநாதருக்கு முன்னாலேயே தெரியும் யூதாஸ் தான் அவரை காட்டி கொடுக்க போறான்னு. அதே மாதிரி எனக்கும் தெரியும் ஒரு நாள் இல்ல இன்னொரு நாள் நீ தான் என்ன போட்டு தள்ள போறன்னு. அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் யூதாஸும் இல்ல, நீங்க இயேசுநாதரும் இல்ல. நான் அப்பாக்கு அன்பா இருக்கக்கூடிய ஒரு சராசரி மகன், அவ்வளவுதான். உன் அன்பை பத்தி எனக்கு தெரியாதா மகனே? அது ஆட்டோ ரூபத்துல வரும், என்னை இடிச்சிட்டு போவோம். திருட்டு பத்திர ரூபத்துல வரும், என் கை நாட்டை எடுக்கும். வெடிகுண்டு ரூபத்துல வரும், கம்ப்யூட்டர்ல வச்சுட்டு போவோம். என்ன அன்புடா, புல் அரிக்குதுடா. அப்பா நீங்க என்ன இதை விட கேவலமா திட்டுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை கட்ட நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒன்னே ஒண்ணுப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா சத்தியமா என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா. எனக்கு ஆபத்தா? ஆமாப்பா. அப்போ அது உன்னாலதான் வரும். என்னாலயா? அப்ப என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஆபத்துன்னு வந்தா அந்த ஸ்னேகானால கமலேஷ்னால தான் வரும். காரணம் அவங்களுக்கு தான் எதிரிகள் அதிகம். நீங்க அவங்க முகாம்ல போய் டேரா போட்டிருக்கீங்களாப்பா. அவங்க தாக்கப்படும் போது நீங்க தாக்கப்படலாம், இல்ல அழிக்க கூட படலாம். டாய் டாய் டாய், என்னடா என்னமோ பார்டர்ல நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் வார் மாதிரி பில்டப் கொடுக்கற. அழிச்சிடுவாங்கன்னு பூச்சி காட்டுற, தாக்கிடுவாங்கன்னு பயமுறுத்துற. நீ இப்படி எல்லாம் பேசுறவன் கிடையாது. உனக்கு யாரோ சாவி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. யார் அது? அப்பா யாரோ சாவி கொடுத்து ஆடுறதுக்கு நான் ஒன்னும் பொம்மை இல்ல, சுயநலவோடு தான் பேசுறேன். உங்க உயிருக்கு ஆபத்துப்பா, தயவு செஞ்சு அந்த ஸ்னேகாவோட இருக்காதீங்கப்பா ப்ளீஸ். இங்க பாரு ராஜா, ஸ்னேகாவுக்கும் கமலேஷுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தா அது உன்னால தான் வரும். ஏன்? ஏன்னா நீ தான் அவங்களுக்கு எதிரி. நீ நல்லவனா தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதை மீறி ஏதாவது ஆபத்து வந்தா நானும் அவங்க கூட சேர்ந்து சாவறேன். நீ கிளம்புறியா? அப்ப நீ வரமாட்டீங்களாப்பா? மரியாதையா வெளியில போடா. அப்பா நீங்க வீட்டுக்கு வரணும், அது உங்க வீடுங்கப்பா. நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் என் போராட்டம் தொடரும். டாய் டாய், முதலாளி பணியாரம் பிரிச்சு வை போ. ஏண்டா நான் போடா போடான்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னமோ பாசமா இருக்கிற, போராட்டம் தொடங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிற. வெளியில போடா, போடான்ற. நீ இப்போ இங்க இருந்து போல, இந்த கார சட்னி உன் முகத்துல அப்பிடும். போடா போடா, வெளியில போடா 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 போடா. வயிறு எரியுதியா? தெரியாம கார சட்னியோட கார பணிகாரம் கேட்டுட்ட. ஜில்லுன்னு போய் ஏதாவது வாங்கிட்டு வா போ. சரிங்க. டேய் மணி, ஐயரை மறக்காம கூட்டிட்டு வந்துரு. அப்படியே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. அதான்டா வாழைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் ஐயரை கேளு, அவர் சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் இரு. அதான்டா, அத அக்கௌண்டன்ட பாத்துக்க சொல்லு. அந்த ஹைதராபாத் பார்ட்டியை நாளைக்கு வர சொல்லு. நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு வரல, லீவு. மாமா நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா? நான் ஆபீஸுக்கு வரலம்மா, நீயும் ஆபீஸுக்கு போல. ஏன்? வேறொரு முக்கியமான வேலையா போறோம். என்ன? என்ன ஏதுன்னு கேட்காத, பேசாம என் கூட வா. மா எனக்கு காஃபி வேண்டாமா, நீ வா. போயிட்டு வரேன். वागर्तादिजमर्दो वागर्त प्रतिवत्रजे जगदपितरो हवन्ते पार्वती परमेश्वरं गंगे जमुने जैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेस्मिन् सन्निधिं गुरु अरुणासनाय नमः अरुणमूर्तये नमः ரோஜா, யாரை எதிர்பார்த்து இப்படி டென்ஷனா நின்னுட்டு இருக்க? மாமாவை எதிர்பார்த்துதா? அவருக்கு எங்க அம்மாவோட தேதி ஞாபகம் இருக்காது, அந்த ஸ்னேகா மறக்கடிச்சிருப்பா. இல்ல மகேஷ், அவர் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீதான் நம்பணும். அன்னைக்கு உன் ஆபீஸ்ல எவ்வளவு அவமானப்படுத்தினாரு. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் இங்க வர போறாரு? பெருசு ஒரு கை போடுறியா? டேய்,
2 கையும் கட்டி போட்டுட்டு கை போடணும் எப்படி போடுவாரு? பெருசு வாயால கவியா போடுவாரு. ஏய் கட்ட அவுத்து விடுங்கடா, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். முடியாது பெருசு, உன்னை இடத்த மாத்த சொல்லி எங்க தலை சொல்லிடுச்சு. இதோ பாரு, கொஞ்சம் பொறுமையாரு, இன்னொரு ஆள் வந்துகிட்டே இருக்கான். வா சத்யா வா. என்ன இடத்த மாத்த சொன்னியே, மாத்திருமா? மாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. அப்படியா? வாங்க தமிழ். ஏண்டா என்ன தைரியம் தான் கடத்தி காட்டுவீங்க? விடாது விடாது விடாதீங்க. ஐயோ கடத்தலாடா பண்றீங்க? உங்களை முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். எங்கடா உங்க தலைவன்? அவனையும் முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். இன்ஸ்பெக்டர் சார், இப்போதைக்கு ரஞ்சனை அரெஸ்ட் பண்ண வேணாம். நாங்க எப்படியாவது அவனை நல்லவனா திருத்திலான்னு இருக்கோம். அவனுக்கு ஒரு ஒய்ஃப் வேற இருக்காங்க. அவனை இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் லைஃபே வீணா போயிரும் சார். ப்ளீஸ் சார். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த அடியாட்கள் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு உங்க கஸ்டடியில் வைங்க. வெளியே தெரிய வேணாம். ரஞ்சனோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ரஞ்சன் கடத்தப்பட்ட கணேசனையும் அடியாட்களையும் தேடுவானே. அடியாட்களும் கணேசனும் காணாம போயிட்டாங்கன்னு சத்யா எப்படியா டிராமா போட்டு சமாளிச்சிருவான். ரஞ்சன் இப்ப கல்யாண பிஸியில இருக்கான். அவனுக்கு இதை பத்திலாம் யோசிக்க இப்ப டைம் இருக்காது. அப்பா முதலாளி. தமிழ் நம்பி ரொம்ப நன்றிப்பா. இன்ஸ்பெக்டர், அந்த ரஞ்சன் தான் என்ன கடத்திட்டு வந்து கட்டி வச்சான். அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஏய் வாடா 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 வாடா. முதலாளி, ரஞ்சன் ஒரு அயோக்கியன்னு எனக்கும் சோபாக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு. தமிழ் நம்பி, என் குடும்பத்தை நான் மறுபடியும் பாப்பனான்னு இருந்தேன். உனக்கு ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல முதலாளி, வாங்க கிளம்புவோம். ஷோபா ரஞ்சனோட கல்யாணம் நிச்சயமா நடக்காது முதலாளி. ரஞ்சன் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆதாரங்கள்லாம் சேகரிச்சிட்டு இருக்கோம். நீங்க கூட இப்போ ஒரு சாட்சி தான். அந்த நாயை நான் தூக்கில ஏத்துவேன். முதலாளி, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். வாங்க. வாப்பா. பாத்தீங்களா, நான் சொல்லல, அவருக்கு என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் அவருக்கு அடி மனசுல என் மேல இருக்கிற அன்பு இன்னும் மாறல மகேஷ். மாமா வாங்க. மாமா வாங்க சார். வாங்கப்பா. எங்க அம்மாவோட திதியை மறந்துடுவீங்களோன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. எப்படிப்பா, என் கூட 20 வருஷம் சுக துக்கங்களை பகிர்ந்துகிட்டவள என்னால எப்படிப்பா மறக்க முடியும்? அப்பா லேட் ஆச்சு, ஐயர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். அம்மாடி, ஏன் ஆட்டோலயே உட்காந்துட்டு இருக்க? இது ஏன் பொண்டாட்டி. அதாம்மா உன் மாமியாருடைய திதி காரியம்மா. நீ கலந்துக்கிறதுல தப்பே இல்லை. வாமா. வா வாமா. மாமா, இவ எதுக்கு வந்திருக்கா? மாமா தான் என்ன இங்க கூட்டின்னு வந்தாரு. ஓஹோ, இந்த குடும்பத்துல உன் உரிமையை நிலைநாட்ட வந்திருக்கியா? இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தனை ப்ரூவ் பண்ண வந்திருக்கியா? இல்ல. ஆமா. வெக்கமா இல்ல உனக்கு? இதுக்கு மேல நீ இங்க நின்னா மரியாதை கெட்டு போயிடும். இதோ பாரு ரோஜா, ஸ்னேகாவும் என் மருமக தானே. சார், என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க ஒரு நியாயஸ்தர். பிரச்சனை பண்ணணும்னே இவளை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? எங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. துணைக்கு கூட்டிட்டு வந்தம்மா. இவ வரலன்னா இங்க ஒண்ணும் கெட்டு போயிடாது சார். வந்ததுனால ஒன்னும் கெட்டு போலியம்மா. மாமா ப்ளீஸ் மாமா, போதும். அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவள என் மாமியார் தீதியில கலந்துக்க நான் விட மாட்டேன். ப்ளீஸ் அவளை வெளியில போ சொல்லுங்க. அப்படின்னா மகேஷ் தான் முதல்ல வெளியில போனோம். இவன் தான் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவன். இவனுடைய அயோக்கியத்தனம் ஆல் இந்தியா பிரசித்தம். அப்பா, நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். தேவையில்லாம என்ன மூர்க்கனா மாத்தாதீங்க. இது நம்ம குடும்ப காரியம். ரோட்ல போற கண்ட நாயெல்லாம் எதுக்கு இங்க வரணும்? இவ என் மருமக. ரோட்ல போற எவ்வளோ இல்ல. சமாதானமா நடக்க வேண்டிய காரியத்தை ஏன் சார் சண்டை காரியமா மாத்துறீங்க? இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக திதி காரியம் பண்றாங்க. மனசுல எந்த பதட்டமும் இல்லாம நிம்மதியோட திருப்தியோட செய்ய வேண்டிய காரியமாமா இது. ஆள் ஆளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வெறுப்போட சம்பிரதாயமா செய்ய வேண்டிய காரியம் இல்ல இது. நாழி ஆயிடுத்து வரையல.
இப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? அப்பா, இது எங்க அம்மாவோட திதி. அப்பான்ற ஸ்தானத்துல இருந்து நீங்க இந்த திதியை பண்ணுங்க. ரோட்ல போற கண்ட கழுதைகள்லாம் இங்க இருக்க கூடாது. அப்படி இருப்பாங்க அண்ணா, இந்த திதியே வேண்டாம். அதே தாண்டா நானும் சொல்றேன். ஸ்னேகா கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா நான் காரியம் பண்றேன், இல்லாட்டா நானும் கிளம்புறேன். வெளியில ஏதாவது ஆத்தங்கார குளத்தங்காரையில நான் திதி கொடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு சார் நியாயம். எரியிற நெருப்பை அணைக்க வேண்டிய நீங்களே தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. பிரமாதமா இருக்கு சார். உங்களை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன். மகேஷே பரவாயில்லன்னு நினைக்க வச்சுட்டீங்க. அதுவும் உங்க மனைவியோட திதி அன்னைக்கு. ஜானகியம்மா, போதும் சார் உங்க போலி வேஷம். இதுக்கு பதிலா உங்க மனைவியோட திதிய நீங்க மறந்து போயிருக்கலாம். என்னவோ 20 வருஷமா உங்க சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டவன்னு அப்படியெல்லாம் இப்ப பெருமையா பேசுனீங்க. இதெல்லாம் நீங்க இறந்து போன மனைவிக்கு செய்யற மரியாதையா? பிரமாதமா இருக்கு சார். ஸ்னேகா, இங்க நியாயம் கிடைக்காதுமா. வாமா நம்ம போலாம். மாமா ப்ளீஸ் நீங்க அவசரப்படாதீங்க. என்னால உங்க குடும்பத்துக்குள்ளேயே வீண் பிரச்சனை. நான் வாசல்லே வெயிட் பண்றேன். நீங்க திதி காரியத்துல முடிச்சிட்டு அப்புறம் வாங்க. உனக்கு இங்க உரிமை இருக்குதுமா? ஐயோ மாமா, உரிமையை நிலைநாட்டுற மனநிலையில நான் இப்போ இல்ல. சில நேரங்கள்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உரிமையை விட்டு கொடுக்கறது தான் கௌரவமான விஷயம். இவங்க எல்லாரும் சொல்றதுதான் கரெக்ட். இவங்க உணர்வுகள்ல நியாயம் இருக்கு மாமா. ஸ்னேகா, மாமா திதிங்கிறது இறந்து போனவங்களுக்கு நம்ம செலுத்த வேண்டிய மரியாதை. ரோஜா சொல்றதுதான் கரெக்ட். மனசுல வன்மத்தோட செய்ய வேண்டிய காரியம் இல்ல இது. ஒரு முகமா நிம்மதியா தெளிவோட செய்ய வேண்டிய கூட்டு பிரார்த்தனை இது. இறந்தவங்களுக்கு நம்ம பாசத்தை காட்ட வேண்டிய நேரம் மாமா இது. பலத்தை இல்ல. அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இது உங்க குடும்ப விஷயம். நான் வெளியில காத்துட்டு இருக்கேன். நீங்க முடிச்சிட்டு வாங்க. வந்துட்டாங்க. வாங்க. இங்க பாருங்க, இவங்க மீனாவுக்கு அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸு. இவர் மீனாவுக்கும் ரஞ்சனுக்கும் கல்யாண ஃபோட்டோ எடுத்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறவர். இவங்ககிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னேன். அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதோ பாருங்க, ரஞ்சனை பத்தி தமிழ் நம்பி சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சன் ஒரு அயோக்கியன், பல பெண்களோட வாழ்க்கை கெடுத்தவன். இப்படிப்பட்ட அயோக்கியனை நம்ம சும்மா விடக்கூடாது. அதுக்கு நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு உதவணும். இந்த அபல பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை எங்களுக்கு கொடுத்து நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். மேடம், என்ன மேடம் அது இதோ பாருப்பா, நீ ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை பார்க்குற. உனக்கு பணமும் அவசியம் தானே. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். ஆனா ரஞ்சன் மீனா கல்யாண போட்டோவும் நெகட்டிவ்ஸும் எனக்கு வேணும். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸை முதலாளிக்கு தெரியாம யாருக்கும் கொடுத்ததில்ல. எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மேடம். இங்க பாருப்பா, ஒரு 5000 தரேன், அதை கொடுத்துரு. சரி சார். கருக்கலைப்புக்கு ரஞ்சன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தாரு. ரெஜிஸ்டர்ல வேற பேர்ல சைன் பண்ணவரு மெடிக்கல் பில்லுல அப்ளிகேஷன்ல மறதியா ஒரிஜினல் பேர்லயே சைன் பண்ணிட்டாரு. அப்புறமா காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இத்தனை நாளா வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 1 வருஷமா ஆயிருக்கும்ல. இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாம் பின்னாடி ஒரு நாள் மாட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் தேவைப்படணும் தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோமா? எனக்கு காசு வேணாங்க. நானும் ஒரு பொம்பளை தான். எப்ப கூப்பிட்டாலும் வந்து சாட்சி சொல்றேன். ஆதாரத்தையும் கொடுக்குறேங்க. நானும் சாட்சி சொல்ல தயார். அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்ன சோபா, ரஞ்சனுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு வலுவா கிடைச்சிருச்சுல்ல? எப்போ போட்டு தாக்குறதுன்னு நாம தான் முடிவு பண்ணணும். அத நான் முடிவு பண்றேன். வயிற்றுல புள்ளிய வச்சுன்னு கண்ட மாத்திரை போட்டுக்காதடி. தலைவலி மாத்திரமா இது? தேவையா உனக்கு இந்த தலைவலி? இப்போ அவளை ஏமா திட்டுறீங்க? நான் தானே கூட்டிட்டு போனேன். நான் தான் குத்துக்கல்லாட்ட உங்களுக்கு எதிர்க்க நின்னுட்டு இருந்தேனே. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலும் வேண்டான்னு சொல்லிருப்பேன். அதனாலதான் கேட்கல. இப்ப அவமானப்பட்டது அவதான். வைதேகியம்மா, என் மனைவியோட திதிக்கு நான் ஸ்னேகாவை கூட்டிட்டு போனது சரிதான். இப்படி பேசினா நாங்க என்ன பேசுறது? என் மனைவி எப்படி ரோஜாவுக்கு மாமியாரோ
அதே மாதிரி ஸ்னேகா மாமியார். இதை யாராவது மறுக்க முடியுமா? திதியில அவளால ஆத்துக்குள்ள வந்து கலந்துக்க முடிஞ்சதா? வாசல்ல தானே நின்னா, அது நியாயமான்னு சொல்லுங்க. வாசல்ல நிக்கிறதுன்றது ஸ்னேகா எடுத்த முடிவு. நான் அவளை உள்ளதான் வர சொன்னேன். மாமா, நான் மட்டும் உள்ள வந்திருந்தேன், அப்புறம் திதியே நடந்திருக்காது. அட, அந்த வீட்ல உனக்கும் உரிமை உண்டுமா? அந்த தைரியத்துல தான் உன்னை ஆபீஸ்ல எம்டியா உட்கார வச்சிருக்கிறேன். திதிக்கும் கூட்டிட்டு போனேன். ஆபீஸ் விஷயம் வேற. 4 பேர் வந்து போற இடம் தப்பா தெரியாது. ஆனா வீட்டு விஷயம் அப்படியா? ஸ்னேகா வேணும்னே வீட்டு வாசல்ல வந்து கலாட்டா பண்ண அவன் மேலதான் பழி தூக்கி போடுவா. அட, தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேனாமா. தப்பு இல்லைன்னு நீங்க என்கிட்ட சொல்றேன். அங்க அவளுக்கு தெரியவா போறது? ஸ்னேகாவை தானே தப்பா நினைப்பா? எல்லா பழியும் என் பொண்ணு மேலதான் வந்து ஒழுணுன்றத அவ தலையெழுத்து. ஐயோ அம்மா ப்ளீஸ், அங்க இப்பதான் திதியே முடிஞ்சிருக்கு, நீ இங்க ஒப்பாரி ஆரம்பிச்சிட்டியா? இதோ பாருங்க வைத்தியம்மா, நம்ம எந்த தப்பையும் பண்ணல. யாருக்கும் நம்ம தலகுனியவும் தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா மகேஷுடைய பொண்டாட்டி. அந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமையே வாங்குற வரைக்கும் தான் கஷ்டம். வாங்கிட்டோம்னா சிந்தின ரத்தம்லாம் நியாயமா தெரியும். போட்ட சண்டைலாம் சமாதானத்துக்குன்னு புரியும். எந்த சுதந்திரமும் உரிமையும் சுலபமா கிடைச்சிடுறதில்ல. நம்ம கோழையா பணிஞ்சு போறோமா இல்ல சண்டைய போட்டு உரிமையை வாங்குறோமா? இதை நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நான் தூங்க போறேன். குட் நைட். ஸ்னேகா, என்னடி இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ கடந்த கால அனுபவங்களை நினைச்சு பயப்பட்டு இருக்க. ஆனா அவரு இப்பவே எதிர்கால திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை அவர் வழியிலேயே விட்டுடுவோம். இனிமே காயத்ரிக்கு மாமா தான் கலங்கரை விளக்கம்.